கடன்னு சொன்னாலே நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியல. கடன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஏன் நிம்மதியாக தலை வச்சு நம்ம வீட்டில் தூங்க முடியாது கடன் பிரச்சனையில். இந்த கொடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் வளர்பிறை அல்லது தேய்பிறை பஞ்சமி புதனோடு கூடிய நாளிலே அவளை முழுமையாக வழிபாடு செய்தால் வெகு விரைவில் கடனிலிருந்து வெளியே வரலாம். அதை போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை. அந்த வியாழனும் பஞ்சமி திதியும் இணைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வாராகியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உண்டு. வெள்ளிக்கிழமை அவளை வழிபாடு செய்தால் மாங்கல்ய பலம் கிடைக்கும். மஞ்சள் வாங்கணும். நான் சொல்கிறது முனை முறியாத முழு மஞ்சள் வாங்கணும். அந்த மஞ்சளை வாங்கி 7, 9, 11 அப்படிங்கிற ஒற்றைப்படையில் அந்த மஞ்சளை மாலையாக கட்டி வாராகிக்கு சாத்தி நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தால் மாங்கல்ய பலம் கூடும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களா, நிச்சயமாக இந்த மஞ்சள் மாலை வழிபாட்டின் வாயிலாக ஒன்று சேர்வார்கள். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். சனிக்கிழமை ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ஒரு குறிப்பு சொல்கிறேன். திங்கக்கிழமை வழிபாடு செய்தால் மனநிலை பாதிப்புகள் நீங்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த நோயும் நீங்கும், செவ்வாய்க்கிழமை நிலப்பிரச்சனைகள் நீங்கும், புதன்கிழமை கடன் தீர்ந்து போகும், வியாழக்கிழமை புத்திர பாக்கியம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை மஞ்சள் மாலையால் மாங்கல்ய பலம் கிடைக்கும் வாராகிய வழிபாடு செய்கிறதுனால. ஆனால் எல்லா வழிபாடுமே நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு 8 to 9 தான்.